இப்பொழுது நமது சிறப்பு விருந்தினர் முன்னாள் மத்திய அமைச்சர் நம் அன்பிற்கும் மரியாதைக்கும் இனிய திரு KV தங்கபாலு ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க வேண்டும் என்று வணக்கத்துடன் அழைக்கிறோம். தாய் தமிழே தலைவணக்கம். தமிழாய்ந்த பெற்றோர் ஆன்றோர் அனைவருக்கும் வணக்கம். தாய் திரு நாடென்று போற்றுவோம். எங்கும் தாய்தான் முன்னிலைப்படுத்தப்படுகிறார். தாய்நாடு, தாய்மொழி, இப்படி தாய் என்பவர் நம்முடைய சமூகத்தில் மிகவும் உயர்ந்து போற்றப்படுவராக எப்பொழுதும் விளங்குகிறார்கள். அதை போலவே தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுமைக்கும் நாம் தமிழகத்தில் எப்படி தாய் திருநாடு தமிழ்நாடு என்று போற்றுகிறோமோ அப்படி பாரத மாதா என்று அன்னையைத்தான் வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம். தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை என்று தத்துவம் பேசுகிறது. அந்த உண்மையை மறுப்பார் இல்லை, மறுக்கவும் முடியாது. இன்றைக்கு உலக மகளிர் தினம். நம்முடைய தாய்மார்களுக்கு தலை வணக்கம் செலுத்துகிற இந்த மகத்தான கொண்டாட்டத்தில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். விருது பெறப்போகிற விருதாளர்களை வாழ்த்துகிறேன். சமூக இயல்பில் தாய் என்பவர் தனக்கு ஓமை இல்லாத ஒரு தத்துவம். அவருக்கு இணை அவர்தான். தாய் எனும் பெண் தன்னை மறந்து தன் குடும்பத்தை, தன் பிள்ளைகளை, சுற்றத்தாரை, எல்லோரையும் அரவணைக்கிற ஒரு அற்புதமான வடிவம் தாய். அந்த தாய்மையின் குணங்களுக்கு இணையான ஒரு குணத்தை நாம் பெற முடியாது. தாய்மைக்கு இணையான வாய்ப்பை மற்றவர்கள் எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாது. அவர்களுக்கென்று தனித்துவம் இருப்பது போல், அந்த தனித்துவத்தை செயல்படுத்துவது போல் நம்மால் ஆண்களால் இயலாது. அதை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். அதே நேரத்தில் ஆண் என்றும் பெண் என்றும் இணைந்து நடத்தும் இல்லறம் மற்றும் குடும்ப விளக்கு என்ற நல்லறம் இணைந்து இயல்பிலேயே இருந்தால் மட்டும்தான் எல்லாமும் சிறக்கும். அது தமிழ்நாட்டில், இந்தியாவில் மட்டுமல்ல, உலகெங்கும் இருக்கிற நியதிகளில் அதுவும் ஒன்று. கூட்டு குடும்பங்கள் வாழ்ந்த உலகம் இன்றைக்கு தனித்தனி கூடுகளாக பிரிந்திருக்கிற நிலையிலும் கூட்டு குடும்பங்களுடைய வாழ்க்கை முறை நம்முடைய எதிர்கால குழந்தைகளை வளர்க்கும் நிலை இன்னும் பல பல நிலைகளில் அதன் இயல்புகள், மாண்புகள் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். தனித்துவம் என்ற பெயரில் நம்முடைய மக்கள் இயல்பில், வாழ்க்கையில் பல்வேறு நிலைகளில் இன்றைக்கு மாற்றங்கள் வந்திருக்கிறது. உலகம் தழுவிய மாற்றங்கள் பல ஏமாற்றங்களையும் தந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தேவை ஒற்றுமை, அன்புடைமை, எல்லோரும் இணைந்து வாழுகிற நல்வாழ்க்கை. இவைகளை முன்னிறுத்துவோம். பெண்கள் எல்லா தலங்களிலும் உயர்ந்தும் சிறந்தும் விளங்குவது அன்னை இந்திரா காந்தி காலத்தில், ஸ்ரீமாவோ பண்டாரநாயக் காலத்தில், கோல்டா மேயர் காலத்தில் உலகெங்கும் அந்த துவக்கம் என்றென்றும் வழிகாட்டி கொண்டிருக்கிறது. பெண்களால் எந்த நிலையிலும் எந்த செயலையும்
மிகச்சிறப்பாக செய்ய முடியும் என்பதற்கு அவர்கள் நல்ல உதாரணங்கள், வழிகாட்டிகள், புதிய வரலாறுகளை தோற்றுவித்தவர்கள். ஆகவே மானுடம் இருக்கிறவரை, மனித குணம் இருக்கிறவரை, பெண்களுடைய நிலையில் அவருடைய உயரத்தை வேறொரு எட்டி பிடிக்க முடியாது. அதேபோல எல்லாம் இன்புற்றிருக்க நாம் ஒன்றிணைந்து பாடுபடுவோம், தாய்மையை வணங்குவோம், தலைவணங்கி ஏற்றுக்கொள்வோம், அவர்களுடைய உரிமைக்கு குரல் கொடுப்போம், அந்த உரிமையில் திரட மாட்டோம் என்ற நிலையெடுப்போம். எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் நம்முடைய தாய் தமிழையும் தாய் குலத்து சகோதரிகளையும் எங்கிருந்தாலும் அவர்களை வாழ்த்துவோம், வணங்குவோம். எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள். நன்றி.